என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் நிறைய சமூக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளையை நாம் ஆரம்பித்து ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் கடந்த நாட்களில் ஜெயத்தோடு வெற்றிகரமாக செய்ய தேவன் கிருபை செய்தார். இதில் டயாலிசிஸ், நம்ம இலவசமான டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஆண்டுடைய கிருபையில் அண்டர் ப்ரிவிலேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம இலவசமாக நம்ம ஐஏஎஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பெரிய இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வாழ்வாதாரம் குன்றிய சகோதரிகளுக்காக இலவசமான ஜூட் தைக்கிற, பேக் தைக்கிற ஒரு தொழிலையும் நாம் செய்து ஏற்பாடு பண்ணி அதையும் நாம் நடத்தி வருகிறோம். அதோடு கூட பேக்கிங் கிளாஸ் அடிக்கடி நடத்துகிறோம். இப்படி பெரிய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய திட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் நம்ம இலவசமான மருத்துவமனை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஜெபம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பல தேவைகள் இருந்தாலும் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் உங்கள் சார்பிலே ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ நீங்கள் இந்த கீழே காண்கிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்ப உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முழுக்க இது சமூக பார்வையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக நாம் செலவு செய்வோம். ஏன்னா நிறைய திட்டங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் சார்பில் ஒருவருக்கு டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு செய்வதற்கு நீங்கள் தாங்கலாம். அல்லது ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் சார்பில், உங்கள் குடும்பத்தின் சார்பில் விதைக்கலாம். நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் அதை வேகமாய் செய்வோம். இன்னும் இந்த வருஷத்தில் நிறைய பேரை நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் ஒரு 500 அல்லது 1000 ரூபாயை ஒரு மாதம் என்னால் முடிந்தது என்று நீங்கள் விதைத்து நீங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தனி அக்கௌண்ட் இருக்கிறது. 80G, அதாவது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அனுப்பி வைக்க நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டு நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற பெரிய நன்மைகளை சுதந்தரித்து கொள்ள அன்போடு மீண்டும் உங்களை அழைக்கிறேன். 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். அவர் நமக்கு நன்மையை வைத்திருக்கிறார். அவர் எவ்வளோ பெரிய பாக்கியமான நாட்களை வச்சிருக்கிறார். நன்மைகள் நமக்கு காத்திருக்கிறது. என்ன செய்தாலும் அது நன்மை. நம்ம வாழ்க்கையில் தீமையே நீங்கள் சந்திச்சிருந்தாலும் அதை நன்மைக்காக மாற்றுகிற ஒருவர் உண்டு. எனவே பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அப்போது இந்த நன்மையை எப்படி சுதந்தரித்து கொள்வது? நான் முதல் நாளில் சொன்னேன், மீட்கப்பட்டவர்களுக்கு அந்த நன்மையை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக நேற்று தினத்தில் சொன்னேன், யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த நன்மையை வைத்திருக்கிறார். இன்றைக்கி தேவன் வச்சிருக்கிற நன்மையை நாம் எப்படி சுதந்தரித்து கொள்ள முடியும்? நம்ம திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷத்தின் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த உலகத்தில் இருக்கிற நல்ல தகப்பனை பரலோகம் பொல்லாதவன் அப்படின்னு சொல்லுது. பொல்லாதவனாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்குறீங்க. நல்லதை தான் கொடுப்பீங்க. என்றைக்குமே கெட்டதை கொடுக்க மாட்டோம், நன்மை தான். அப்போது பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்குற நீங்கள், அப்போது பரமபிதாவை பாருங்களேன். அவர் யார் அப்படின்னா
தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அதாவது அவரை கேட்கிறவர்களுக்கு அவர் நன்மையானதை கொடுப்பார். அதுக்கு முன்னால் பாருங்களேன், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, நீ மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பானோ உங்கள் அப்பா, நான் எப்படி உனக்கு கெட்டதை கொடுப்பேன், தீமையை கொடுப்பேன். அப்போ தேவன் நன்மையானவைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ நன்மைகளை வைத்திருக்கிற தேவன் நமக்கு அந்த நன்மைகளை சுதந்திரிக்கவும் கிருபை தருவார். நன்மையை தருவேன்னு சொன்னவர் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அவர் கொடுக்க விரும்புகிறார், கொடுக்க கை நீட்டுறாரு, நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த பெற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகளை தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட பேசிக்கிட்டே வரேன். இன்றைக்கி அங்கே வாசிக்கிறோம், வேண்டிக் கொள்ளுகிறவர்கள், அதாவது அவரை கேட்டுக்கொள்ளுகிறவர்கள். வேண்டிக் கொள்ளுதல்ன்ற வார்த்தையில் 2 வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து பார்க்கணும். தாழ்த்தி அவரை கேட்பது, நம்மை தாழ்த்தி அவரை கேட்பது. வேண்டிக் கொள்ளுதல் அப்படின்றது நம்மை தாழ்த்தி தாழ்மையோடு ஒன்றை கேட்டுக்கொள்வது தான் வேண்டுதல். தாழ்த்தி, அப்பா எனக்கு இது வேணும், நான் தாழ்த்தி கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் தாழ்மையோடு அந்த நன்மையை கேளுங்க. நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன் பிரதர், எனக்கு ஆண்டவர் கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா? அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் கவனம் வைக்கணும். என்னென்னா, எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கணும். சில நேரம் நம்ம கேட்போம், ஆண்டவர் தரமாட்டார், இல்லை தாமதமாக்குவார். அப்படின்னா தாமதமாக்குவதற்கு காரணம் என்னை தகுதிப்படுத்துகிறார். தரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் அது எனக்கு கிடைச்சா தீங்காக மாறிடும். அதனால தான் நம்ம பார்வைக்கு அது நன்மையாக இருக்கலாம், அப்பாவுடைய பார்வை, பரம தகப்பன் பார்வைக்கு அது வேண்டாம், உனக்கு வேண்டாம் அப்படின்னு சில காரியத்தை சொல்கிறாரா. நன்றி சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதை விட பெஸ்ட்டாக கத்தர் வச்சிருக்கிறார். நான் உதாரணமாக சொல்கிறேனே, யோசேப்பு பானபாத்திரக்காரன் இடத்துல வேண்டி கொண்டான், நீ வாழ்ந்திருக்கும்போது என்னை நினச்சிக்கோப்பா. சரி, அவன் வீட்டுக்கு போன உடனே அவன் மனைவி கிட்ட அந்த சாட்சியை பகிர்ந்து திரும்ப பார்வோன் அந்த வேலையை கொடுத்த உடனே பார்வோன்கிட்ட போய் சொல்லியிருக்கணும்ல, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், தயவுசெய்து அவனுக்கு அனுப்புங்க அப்படின்னு. அப்போது உடனே என்ன பண்ணிருப்பான் பார்வோன், சரிப்பா அவனை கூட்டிகிட்டு வா, நீ வேணா உன் வீட்டில் அவன் வேலைக்காரனாக வச்சுக்கோன்னு சொல்லி காலம் ஃபுல்லாக பார்வோன் இந்த பானபாத்திரக்காரனுக்கு வீட்டு வேலைக்காரனாக தான் யோசிப்பை வைக்க வச்சுருப்பான். யோசித்து பாருங்களேன், 2 வருஷம் அந்த சிறையிலேயே யோசிப்பை வாடுறாரு. எப்படி இருந்திருக்கும்ல, என்ன துரோகிகள், என்னால் தான் அவன் உயர்த்தப்பட்டான், பார்வோனை பார்க்காம அறுப்பான், என்னை எப்படி அவன் மறப்பான், ஏன் ஆண்டவரே இந்த நன்மை எனக்கு கிடைக்கல, கொஞ்சம் நினச்சிருந்தா. ஆண்டவர் பாருங்கள், வெயிட்ன்றார். அவ்வளோதான். இந்த இடத்துல தேவன் அமைதியாயிட்டார்னா நம்ம என்ன தெரியுமா நினைக்கணும், எனக்கு பெஸ்ட்டாக வச்சுருக்கிறாரு. தேவன் உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தில் அமைதியாயிட்டார்னா சிறந்ததை வைத்திருக்கிறார். ஏன்னா ஒருவேளை பானபாத்திரக்காரன் யோசேப்பை அன்னைக்கு நினச்சிருந்தா, கர்த்தர் அன்னைக்கு அந்த நினைவை அவனுக்கு கொடுத்திருந்தா, இவன் வேலைக்காரனாக தான் அவன் உள்ளே போயிருக்கணும். ஆனால் கர்த்தரோ வெயிட் பண்ணு, ஒரு டைம் வரும், பார்வோனுக்கு 2வது சீட்டில் உன்னை உட்கார வைக்க போகிறேன், பார்வோனுக்கு அடுத்தபடியாக நீ தான் இருக்க போகிறப்பா. அப்போ பானபாத்திரக்காரனுக்கே நீ தலைவனாக மாறுவ. நீ பானபாத்திரக்காரனுக்கு அசிஸ்டண்ட்டாக மாறணுமா? இன்றைக்கே உன் வேண்டுதல் கேட்கப்படணும்னா அப்படி தான் நம்ம கேட்போம். ஆனால் தேவன் நம்முடைய வேண்டுதலை கேட்டு பதில் அளிக்கிற நேரம் தாமதமாகுதுன்னா சிறந்ததை வைத்திருக்கிறார். நீ பானபாத்திரக்காரனுக்கு அசிஸ்டண்ட்டாக மாறணுமா, பானபாத்திரக்காரனுக்கு எஜமானாக மாறணுமா? அப்போ வெயிட் பண்ணு, நான் உனக்கு சிறந்ததை வச்சுருக்கிறேன். சில காரியங்கள் கர்த்தர் நம்ம வேண்டி கொண்டும் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னா அதில் ஒரு நல்லதுங்க, அதுக்காக நன்றி சொல்லுங்கள். சில காரியம் கர்த்தர் தி பெஸ்ட்டை கொண்டு வர போகிறாரு, இட் இஸ் ஆன் த வே. எனவே நீங்கள் சோர்ந்து போய் நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன், சிலவங்க சொல்லுவாங்க நான் ஜெபிக்கிறதே நிறுத்திட்டேன், ஏன்னா கேட்டு கேட்டு பார்த்துட்டேன் கர்த்தர் தரல. எவ்வளோ நாளாக நீங்கள் கேட்டீங்க, சரி கேட்டு கர்த்தர் தரலனா ஆண்டவர் தி பெஸ்ட்டாக வச்சுருக்கிறாருன்னு, நான் சிறந்த நன்மையை வச்சுருக்கிறாருன்னு நீங்கள் ஏன் இன்றைக்கி சொல்லக்கூடாது? அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மோசே பார்வனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அழகான வார்த்தை, பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். இப்போ நிறைய நேரம் நீங்கள் சில விஷயங்களை சில மனிதர்களிடத்தில் நீங்கள் வேண்டி வேண்டி பார்த்துட்டீங்க. சில மனிதர்களிடத்தில் போய் கெஞ்சி கேட்டிருக்கலாம், தாழ்த்தி கேட்டிருக்கலாம், காலில் விழுந்து கேட்டிருக்கலாம், பதிலே கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் இப்போ பார்வோனை விட்டு கர்த்தரை வேண்டுகிற நேரம் வந்துருச்சு. இந்த வருஷம் நான் இனிமேல் மனுஷன் கையில் போய் விழமாட்டேன், மனுஷன் காலில் விழமாட்டேன், கர்த்தர் கையில் விழுவேனாகன்னு தாவீது மாதிரி சொல்லி பாருங்களேன். பார்வோனை விட்டு தேவனை தேடுகிற காலம் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவனை தேடாமல்
தேவனை வேண்டாமல் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மை வைத்திருக்கிறார் என்ற இந்த செய்தியை உங்கள் வாழ்க்கையில் பிடித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்காக அவரை வேண்டிக் கொள்வோம். அவர் ஏற்ற நேரத்தில் பதிலும் பலனும் தருவார். மத்தேயு 7:11 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 7:11. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு ஏற்ற காலத்தில் பதில் கொடுப்பீர். பதில் தாமதமாகும் போது இன்னும் சிறந்த நன்மையை வைத்திருக்கிறீர். அந்த சிறந்த நன்மைக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு காத்திருந்து பெற்றுக்கொள்ள எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்தும், மகிமைப்படும், இவர்களை ஆயத்தப்படுத்தும். அந்த நன்மைக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய நன்மையை நாங்கள் வேண்டிக் கொண்டவர்களாக, ஜெபத்திலே உறுதிப்பட்டவர்களாக அதை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.